வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் இவத் ராஜ்குமார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஆகஸ்ட்டு 12. நாங்கள் இன்னும் ரேன்ஸில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி ரேன்ஸை தான் விசிட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் நாங்கள் என்னென்னலாம் பார்க்கணுன்றதை பார்க்கலாம். இப்போது நாங்கள் வந்து ரேன்ஸ்லேயே வந்து இன்னொரு சர்ச்சுக்கு போயின்னு இருக்கிறோம். அதை போகிறது பாருங்கள். இதுதான் சர்ச்சு தெரியுது பாருங்கள், சர்ச்சு. நாங்கள்லாம் இதுக்கு பெருசாக வீடியோலாம் எடுக்கல. என்ன நல்லா வெயில் வேற வந்துடுச்சு. இங்கே பொதுவாக வேற உள்ளேயும் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. அது இல்லாமல் வெயிலாக இருந்ததுனால நாங்கள் வெளியிலலாம் கூட வீடியோலாம் எடுக்கல. இந்த மாதிரி நடந்து போகும்போது எடுத்த இந்த வீடியோ தான் இது. கூட பாருங்கள், நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடந்து போயின்னு இருப்பேன். இந்த வீடியோ ஷார்ட்டில் கூட வரும். நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த சர்ச்சுக்கு நடந்து போகிறது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ லன்ச் டைம் ஆகிடுது. நாங்கள் ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். இப்போ சாப்பிட போகிறோம். நான் என்ன ஆர்டர் பண்ணிக்கிறேன்னா, இது வந்து மக்ரு டெக்கனார், அதாவது இது டக்கு. இது டக்கோட ரோஸ்ட், அதனுடைய அதுதான் ஃப்ளஷில் வந்து அழகாக ரோஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இது கொஞ்சம் சேலட், டொமேட்டோ, லெத்தீஸ், ஆனியன்லாம் போட்டு ஒரு சேலட், கொஞ்சம் ரைஸ், இதுக்குண்டான சோஸ். இது வந்து சீஸ்லேயே செஞ்ச சோஸ். இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டே எனக்கு ஒன்று வந்துச்சு, ஆனால் அது வந்து சரியாக அதாவது இங்கே வந்து நிறைய பேர் வந்து பச்சை பாதி வெந்து பாதி வேகாத மாதிரி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் திருப்பி கொடுத்தோம். அவங்க வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்குது. இது கூட வந்து கொஞ்சம் சூஸ். இது ரைஸோடு சேர்த்து சாப்பிடுவோம். நாங்கள் அதிகம் வந்து சுற்றின இடம் அதிகமாக இருந்த இடம் எதுனா ரேன்ஸில் இந்த ஏரியா தான். இங்கே வந்து ரெஸ்டாரண்ட், ஏன் இங்கே நாங்கள் அதிகம் சுற்றினோம்னா, இங்கே ரெஸ்டாரண்ட்டு இங்கே தான் இருக்குது. எல்லா விதமான ரெஸ்டாரண்ட்டுங்க. ஃப்ரெஞ்சு சாப்பாடு, சைனீஸ் ஃபுட்டு, அப்புறம் கெபாப், இதை மாதிரி சாண்ட்விச், இதெல்லாம் இங்கே இருக்குது. அடுத்தது சுற்றி பார்க்குறதுக்கும் கொஞ்சம் இடங்கள்லாம் இங்கே இருக்கிறதுனால மெயினாக இந்த ஏரியா தான். இந்த ஸ்ட்ரீட்டு, இதை சுற்றி வர ஸ்ட்ரீட்டுங்க தான் நாங்கள் நிறையவே போயிட்டு வந்துருந்தோம். அப்புறம் பிஸ்கெட்டு கடைங்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த ஊர் வெரைட்டி பிஸ்கெட்ஸ் கடைங்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வேறு நாங்கள் வாங்கினோம். இப்போ வந்து மியூசியம், அதாவது மியூசியக்கு வந்திருக்கிறோம். ஆட்டோமொபைல் மியூசியம். இது ஃப்ரெஞ்சில் வந்து மியூசியம் ஆட்டோமொபைல்னு போட்டிருக்குது. மியூசியம், ஆட்டோமொபைல் மியூசியம். இது எத்தனை மணிக்கு திறப்பாங்க, எத்தனை மணிக்கு மூடுவாங்க, இவரில் எத்தனை மணிக்கு திறப்பாங்க, அதெல்லாம் அதாவது வின்டரில் எத்தனை மணிக்கு திறப்பாங்க மூடுவாங்கன்னு போட்டிருக்குது. முக்கியமாக இது உள்ள என்னென்னா, அந்த காலத்து காரு, அந்த காலத்து ஸ்கூட்டர், பைக், அதை மாதிரிலாம் கலெக்ஷன் பண்ணி இது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் இன்னும் உள்ளே போகல.
அங்கே உள்ளே போய் நாங்கள் இன்னும் விசிட் பண்ணலை. உள்ளே போய் விசிட் பண்ணி பார்த்தா அது எப்படி இருக்குதுன்றது ஒன்று அவங்க எங்களை வீடியோ எடுக்க பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் என்ன பார்த்தேன்றதை அந்த எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நாங்கள் போய் உள்ளே போய் விசிட் பண்ணிட்டோம். ஆட்டோமொபைல், அதாவது ஆட்டோமொபைல் போட்டுருக்காங்க, மியூசியம் ஆட்டோமொபைலை விசிட் பண்ணோம். சூப்பராக இருக்குது. எல்லா கலெக்ஷனும் இருக்குது. அந்த காலத்து காரு, இந்த காலத்து காரு, மாடல் நிறைய அதேமாதிரி மோட்டர் பைக்கு, எல்லா விதமான காரும் கலெக்ஷனும் சூப்பராக இருக்குது. என்ன ஒன்று உத்துரு தரமாட்டேன்ட்டாங்கன்னு உத்துரு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க எடுக்கிறதுக்கெல்லாம். அதனால் நான் வந்து இதை வீடியோ எடுக்கலைன்னாங்க. அடுத்தது வந்து இது உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் இருக்குது. பெரியவங்களுக்குலாம் 10 யூரோ, சின்னவங்களுக்குலாம் வந்து 7,50, அதாவது 7 யூரோ 50 சம்திங். இப்போ பார்த்தீங்கன்னா இது கடைசி நாள். இங்கே நாங்கள் வந்து ரான்ஸில் இருக்கிற நாளைக்கு வந்து நாங்கள் வந்து கிளம்பிடுவோம். எங்கள் ஊருக்கு நாங்கள் கிளம்பிடுறோம். இன்றைக்கி நான் ஓரளவு எல்லா இடமும் சுற்றி பார்த்தோம், சாப்பிட்டோம். அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. ஆனால் நிறைய இடங்களில் வந்து உள்ளே போய் வீடியோ எடுக்க நாட் அலோட். அதனால் வந்து நாங்கள் மட்டும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். கடைசியாக ஒரு பார்க்குக்கு போனோம். ஆனால் அது வந்து அந்த பார்க் வந்து எங்களுக்கு சரியான முறையில் அட்ரஸ் கொடுக்கல. அதனால் முடிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் படுத்துட்டோம். வீட்டில் படுத்துட்டு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடனே சாப்பிட்லான்னு போகலாம் வெளியிலனா. எங்களுக்கு பெருசாக வந்து வெளில போய் சாப்பிட்றதுக்கு திரும்பவும் இங்கே சாப்பிட போகணுன்னா அது சிட்டியில் போகணும். அதனால் நாங்கள் வீட்லேயே இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து கெபாப் இருந்தது, வாங்கிக்கிட்டோம். எனக்கு ஒன்று, அப்புறம் என் பொண்ணு வந்து சுஷி வாங்கிக்கிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரும் இதை மாதிரி ஒன்று வாங்கிக்கிட்டாரு. அதனால் இதான் இன்றைக்கி டின்னர் சாப்பாடு. இது சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் நாங்கள் 11 மணிக்கெலாம் வெக்கேட் பண்ணி ஆகணும் இடத்த. அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எங்கள் பெட்டியெல்லாம் ஒழுங்காக கட்டி வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்துடணும். ஓகேங்களா? இந்த வீடியோ எல்லாமே நான் முதல்ல சொன்ன மாதிரி பெரிய வீடியோவாகவும் வரும். இந்த ரான்ஸில் எடுத்தது, அடுத்தது நேற்று த்ருவான்ற ஒரு ஊரில் எடுத்தது, இதெல்லாம் வந்து பெரிய வீடியோவாகவும் வரும், ஷார்ட்ஸ்லேயும் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.